வணக்கம் ரவி. 2026 சட்டமன்ற தேர்தல் வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறவிருக்கக்கூடிய நிலையில தேர்தல் களமானது சூடுபிடித்திருக்கின்றன. இதைத் தொடர்ந்து பார்த்தோம்னா அனைத்து கட்சி தலைவர்களும் பல்வேறு பகுதிக்கு சென்று தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்று பார்த்தோம்னால் வேலூர் மாவட்டத்திற்கு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின், அதாவது முதலமைச்சர் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார். இன்று மாலை பிரச்சாரத்தில் ஈடுபட இருக்கின்றார். வேலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை 5 தொகுதிகள். இந்த 5 தொகுதியில் இருக்கக்கூடிய திமுக வேட்பாளர்களை ஆதரித்து இன்று மாலை வேலூர் கோட்டை அருகாமையில் இருக்கக்கூடிய திடலில் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கின்றார். இந்த நிலையில் காலை பார்த்தோம்னால் நடைப்பயிற்சி மேற்கொள்வது வழக்கம். அந்த வகையில் வேலூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட கேவிகுப்பம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் பார்த்தோம்னா தற்போது முதல்வர் நடைப்பயிற்சி மேற்கொண்டு வருகிறார். அதே போன்று பொதுமக்களையும் சந்தித்து வருகின்றார். கேவிகுப்பம் பகுதியில் இறங்கி பார்த்தோம்னால் கலைஞர் கட்டிடத்தை பயனாளியிடம் நேரடியாக சென்று நலன் விசாரித்தார். மேலும் தொடர்ந்து சாலையில் நடந்து செல்கின்றார். நடந்து செல்லும் போது கடை வைத்திருப்பவர்கள், பொதுமக்கள் என அனைவரிடமே நலன் விசாரித்தபடியே சென்று கொண்டிருக்கின்றார். திமுக நிர்வாகிகள், திமுக தொண்டர்கள் அதிக அளவில் இந்த பகுதியில் குவிந்திருக்கின்றனர். மேலும் இந்த நடைப்பயிற்சி முடிந்தவுடன் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவிக்க இருப்பதாக தகவலானது வெளியாகி இருக்கின்றன. தொடர்ந்து இந்த அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்த பிறகு அவர் ஓய்வு எடுப்பார். பிறகு 4 மணிக்கு மேலாக அவர் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட இருப்பதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.